சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒருதலையா உட்கோட்டம் இன்மை பெறின். குறளம் முப்பால் திருவள்ளுவரினும் முதற்பாவலர். விளக்கம்: உள்ளத்தில் எந்தவித கோணாத தன்மை உறுதியாக இருந்தால் சொல்லும் சொல்லில் கோணல் இல்லாமல் இருக்கும். அதுவே நடுவு நிலைமை ஆகும். இதை ஒரு வார்த்தையில் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் கோணாமலும் கோணலும். இது அடுத்து வருகின்ற ஒளிப்பதிவில் நடுவு நிலைமை பற்றி ஒரு எடுத்துக்காட்டுடன் காண்பிக்கப்படுகிறது. நன்றி. நடு ஊருக்குள்ள நாட்டாம தம்பி என்ன கெடுத்தான அந்த பொண்ணு சொன்னப்போ இவனுங்க எல்லாம் பேசி அடிச்சு துரத்திட்டானுங்க. இப்ப இந்த பணத்தை எரிக்கலாமா புதைக்கலாமான்னு எல்லாரும் பேசிட்டு இருக்கானுங்க. இந்த சாவுக்கு ஒரு நீதி கிடையாதுங்களா? ஒரு நியாயம் கிடையாதுங்களா? ஒரு விசாரணை கூட கிடையாதுங்களா? இதுக்கு என்ன விசாரணை? நாளைக்கு தீர்ப்பு. நம்ம தம்பிங்களாவாக வளர்த்தோம். நம்ம குழந்தைங்களா தானே வளர்த்தோம். தம்பி தப்பு பண்ணிருக்காங்க. கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. என் புருஷன் நல்லவர்ங்கிறத விட உங்க தம்பி நல்லவர்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு மேல எதுவும் சொல்றதுக்கு எனக்கு வயசும் இல்லை. அனுபவம் என்னங்கண்ணா? ஒண்ணு இல்லைங்கண்ணா. அண்ணனா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் நாயம் தாண்டா. நாயம் தாண்டா எப்பவுமே ஜெயிக்கும்.